திருக்குறளுக்கும் சனாதன தர்மத்திற்கும் இடையே உள்ள ஒருமைப்பாட்டை நாம் இப்போது பார்க்கப் போகிறோம். குறள் 11. வான் சிறப்பு. வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரப்பாற்று. பொருள்: மழையால் உலக வாழ்க்கை தங்குகிறது, அதனால் மழையை அமிழ்தம் என்று உணரலாம். இப்போது மகாபாரதம் சாந்தி பர்வத்தை பார்ப்போம். பகுதி 12. விருஷ்டிர்ஹி பிராணினாம் ஜீவனம் விருஷ்டியாஹி பிரஜாஹ சர்வாஹ புஷ்ணந்தி விபர்த்ததே. பொருள்: மழை எல்லா உயிர்களுக்கும் உயிர் மூலமாகும். மழையால் உலகம் வளர்ச்சி பெறுகிறது. இப்போது இரண்டையும் ஒப்பிடுவோம். திருக்குறளும் மகாபாரதமும் இரண்டும் ஒரே கருத்தைச் சொல்கின்றன. மழைதான் உலக வாழ்க்கையின் ஆதாரம். வள்ளுவர் மழையை அமிழ்தமென கூறுகிறார். பீஷ்மர் மழை உயிர் மூலமென்று அறிவுறுத்துகிறார். இரண்டும் ஒரே கருத்தைத்தான் கூறுகின்றன. சனாதன தர்மமும் திருக்குறளும் ஒன்றே என்பதற்கு இன்னும் என்ன ஆதாரம் வேண்டும்? அடுத்த குறளில் இன்னும் அடுத்த ஒற்றுமையை பார்ப்போம்.